தஞ்சாவூர் மாவட்டத்தில் மத்திய ஊதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரத்தநாடு அருகே தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளியை பூட்டியதால் மாணவர்கள் வெயிலில் தரையில் அமர்ந்து படிக்கும் நிலை ஏற்பட்டது. விடியா திமுக அரசுக்கு எதிராக ஆசிரியர்களின் போராட்டத்தால் பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வெள்ளைப்பூண்டு விலை உயர்ந்து கிலோவிற்கு 500 முதல் 650 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளைப்பூண்டு, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முள்ளங்கி, முட்டைகோஸ் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஊட்டி வெள்ளைப்பூண்டு வரத்து குறைவாக உள்ளதால் வெள்ளைப்பூண்டின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன்படி உயர் ரக ஊட்டி வெள்ளைப்பூண்டு தற்போது உதகையில் 500 ரூபாய் முதல் 650 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. மேலும் மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டியில் உயர் ரக வெள்ளைப்பூண்டு 1000 ரூபாய்க்கு ஏல முறையில் விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பகுதியில் தொடர் மழையால் தெருவிளக்குகள் பழுதடைந்து அப்பகுதி 1 மாதத்திற்கு மேலாக இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மழைக்காலங்களில் பாம்பு உள்ளிட்ட உயிரினங்கள் வீடுகளுக்குள் புகுவதால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். உடனடியாக பழுதடைந்த தெருவிளக்குகளை சீர் செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், ஆசிரியர் போட்டித் தேர்வு அரசாணை 149 ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடிய ஆட்சியின் பொம்மை முதல்வர் தேர்தல் நேரத்தின் போது போலி வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினர்.